Hello everyone, welcome to our polity class. இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா DPSP அப்படிங்கிற டாபிக் ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் 36 to 51. DPSP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தமிழில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் நம்பர் 4ல் கொடுத்துருக்காங்க. பகுதி 4ல் சரியா நம்மளுடைய DPSP அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிற கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 36 முதல் 51 வரை, 36 to 51. சரி, இந்த DPSPனா என்ன? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது எதற்காக? 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இதனுடைய சட்டத்தின் பிரகாரம், இந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்க சில குறிப்பிட்ட வகையினங்கள் DPSP-யா மத்திய அரசாங்கமானது மாநில அரசுகளுக்கு அல்லது பார்த்தீங்கன்னா ப்ராவின்ஸ் கவர்மெண்ட்டுகளுக்கு வழங்கக்கூடிய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. ஓகேவா? அதே போல் 1950 ஜனவரி 26 செயல்பாட்டுக்கு வந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் கூட பார்த்தீங்கன்னாக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுகளுக்கு, மாநில அரசுகளுக்கு மத்திய அரசினால், சென்ட்ரல் கவர்மெண்டினால் வழங்கப்படக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் ரெகுலேஷன்ஸ். சரியா சொல்லுவோம்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் ரெகுலேஷன்ஸ் இதனுடைய கம்பைலேஷன் தான் இந்த DPSP அப்படிங்கிறது. அப்போ மத்திய அரசுகளுக்கு மாநில அரசாங்கங்கள், சரியா மாநில அரசாங்கம் என்னென்ன வகையில் பின்பற்றணும், ஸோ ஒரு சட்டம் ஏற்றும் பொழுது எதையெல்லாம் பின்பற்றி சட்டம் ஏற்றணும், எதையெல்லாம் மீறக்கூடாது, எதையெல்லாம் உள்ளடக்கி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு மத்திய அரசாங்கமானது மாநில அரசுகளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம்? DPSP அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரசுக்கு ஸ்டேட், இந்த அரசுக்கு அப்படிங்கிற டேர்மானது எதையெல்லாம் உள்ளடக்கிது பாருங்க. ஸோ யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதே போல் பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகேவா? அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது அப்படின்னாக்க பார்ட் நம்பர் 4 மூலிமா மத்திய அரசுகளுக்கு, மாநில அரசுகளுக்கு, உள்நாட்டு அமைப்புகளுக்கு ஒரு லா நீங்கள் மேக் பண்ணுறப்ப என்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸை நீங்கள் மைண்ட் வச்சுருக்கணும், எப்படி அந்த லாவை மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வகையினங்களையும் கான்ஸ்டியூஷன் மூலிமா பார்ட் நம்பர் 4ல் கொடுத்துருக்காங்க. இதுதான் DPSP அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த DPSP அப்படிங்கிறது பெறப்பட்ட நாடு பாருங்க. இட் வாஸ் டிரைவ்டு ஃப்ரம், பெறப்பட்ட நாடு பார்த்தீங்கன்னா டிரைவ்டு ஃப்ரம் அயர்லாந்து. DPSP எனும் முறை பெறப்பட்ட நாடுன்னு கேட்டிங்கன்னா அயர்லாந்து. ஓகேவா? கொஷின்ஸ் பல டைம் கேட்டுக்கிறாங்க. DPSP எனும் முறையானது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. ஸோ அதுக்கான ஆர்டிகல்ஸ் பாருங்கள், 36 முதல் 51 வரை. இந்த 36 முதல் 51 வகையிலான ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 கேட்டகரி பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சோஷியாலிஸ்டிக் பிரின்சிபல். தமிழ்ல சமத்துவ கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சமத்துவ கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். அறிவுசார் கோட்பாடு, இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியன் பிரின்சிபல்ஸ். தமிழில் காந்திய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். காந்திய கோட்பாடுகள். அப்போ ஒட்டுமொத்தமான இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுறாங்க? ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று சமத்துவ கோட்பாடுகள், அறிவுசார் கோட்பாடுகள், காந்திய கோட்பாடுகள். ஓகேவா? இந்த 3 கோட்பாடுகளுக்குள்ளாகத்தான் இவை அடங்குது. இந்த DPSP அப்படிங்கிறது அடங்குது. ஓகேவா? தென் அடுத்து பாருங்க,
அதனுடைய தன்மைகள் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய தன்மைகள் பாருங்க. டிபிஎஸ்பி அப்படிங்கிறதுனுடைய தன்மைகள் என்ன? It is just an instructions. இது ஒரு அறிவுரைகள் மட்டுமே, அறிவுரைகள் அல்லது ரெக்கமெண்டேஷன்ஸ், பரிந்துரைகள் மட்டுமே. சரி, அப்போ மத்திய மாநில அரசுகள் அதை பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசுகள் ஒரு லா மேக் பண்ணுறப்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? It reflects the concept of 1935 Government of India Act. முக்கியமானது 1935 Government of India Act. 1935ல வெளிவந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற தத்துவத்தை பிரதிபலிப்பதாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அம்சமாக இது அமைந்துள்ளது. ஓகேவா? அதே போல நம்ம பார்த்தோம் இல்லையா, இட் வாஸ் டெரைவ்ட் ஃப்ரம் ஐரிஷ் ஆர் அயர்லாந்து கான்ஸ்டிடியூஷன், அயர்லாந்து அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்ட ஒரு முறை தான் இந்த முறை. ஓகேவா? அடுத்து பாருங்க, இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட். இட் இஸ் நாட் பை எனி கோர்ட். ஓகேவா? நீதிமன்றங்களால் செயல்படுத்தக்கூடிய அங்கம் இதுவல்ல. ஓகேவா? நீதிமன்றம் டிபிஎஸ்பி ஏன் செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரெகுலேஷன்ஸை ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்போ நீதிமன்றம் இதனை செயல்படுத்திட முடியாது. இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட். ஓகேவா? அதே போல் கவனிங்க, நீதிமன்றமானது சில குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மீறுறாங்க, செயல்படுத்தலை அப்படின்னா அதன் மீது நீங்கள் சரியா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து செயல்படுத்த சொல்லி கட்டாயமாக அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இட் இஸ் நாட் ஃபோர்ஸபிள், it is not enforceable by law. அதே போல அனைத்து டிபிஎஸ்பி ஆர்டிகல்ஸுமே செயல்பட சொல்லி சட்டம் இயற்ற முடியுமா? முடியாது. சில ஆர்டிகல்ஸ், சில செகண்ட் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோ அல்லது பார்த்தீங்கன்னா மாநில அரசோ சரியா ஒரு குறிப்பிட்ட வகையில் செயல்படுத்த சொல்லி என்ன பண்ணலாம், லா மேக் பண்ணி அதுக்குள்ளே செயல்பட்டுக்கலாம். ஆனால் 36 முதல் 51 வகையிலான எல்லா ஆர்டிகல்ஸுக்குமே ஒரு லாவை கிரியேட் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது லா மேக் பண்ணுறப்ப மட்டும், லா மேக்கிங் சென்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு பயன்படும். ஓகேவா? ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னாக்க அந்த சட்டத்துக்கான வரையறை, சட்டத்தினுடைய உள்ளடக்கம் இதை மட்டுமே கொண்டிருக்கும். அதே போல் நீதிமன்றங்களுக்கு கோர்ட்ஸ், இட் ஹெல்ப்ஸ் த கோர்ட்ஸ் டு செக் the validity of law, validity of நீதிமன்றங்களுக்கு ஒரு சட்டத்தின் செல்லுபடி ஆகும் தன்மை பற்றி, செல்லுபடி ஆகும் தன்மை, தன்மையை ஆராய உதவுகிறது, தன்மை ஆராய உதவுகிறது. ஓகேவா? அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லா மேக் பண்ணுறாங்க, ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டோ ஒரு லா மேக் பண்ணுறாங்க, அல்லது மத்திய அரசு ஒரு லா மேக் பண்ணுது அப்படின்னா இந்த லா வந்து செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த டிபிஎஸ் நமக்கு உதவி புரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தா அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், அயர்லாந்து அப்படிங்கிற கண்ட்ரிலேருந்து பெறப்பட்டதான் இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது. அதே போல் அதுக்கான ஆர்டிகல்ஸ் பாருங்கள் 36 முதல் 51 வரை. அதே போல் இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட், நீதிமன்றங்களால் செயல்படுத்திட முடியாது. அதே போல் அனைத்து டிபிஎஸ்பி ஆர்டிகல்ஸுமே சட்டத்தாலும் செயல்படுத்திட முடியாது. ஓகேவா? அதே போல் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை இது பிரதிபலிக்கும் வண்ணம் அமைந்திருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லா மேக்கிங் சென்ஸில் மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும், சட்டத்தை உருவாக்கக்கூடிய சொல்ல மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதே போல் பாருங்கள், கோர்ட்ஸுகளுக்கு, நீதிமன்றங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் மத்திய மாநில அரசுகள் ஏற்பட்ட சட்டங்களுக்கு செல்லுபடியாகும் தன்மையை அது எடுத்துரைக்குது. ஸோ தான் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி பார்த்தீங்கன்னா அடிப்படை தகவல்கள். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 36 to 51 அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் ஒவ்வொன்றா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆர்டிகல் நம்பர் 36, ஆர்டிகல் நம்பர் 36 இந்த விதி 36 அப்படிங்கிறது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அரசின் வரையறை பற்றி குறிப்பிடுகிறது. அரசின் வரையறை,
அரசின் வரையறை பற்றி குறிப்பிடுகிறது. அது என்ன அரசின் வரையறை? அப்போ இந்த ஸ்டேட் அப்படிங்கிற டேர்ம் எதையெல்லாம் உள்ளடக்கியது பாருங்கள் அப்படின்னா, இந்த அரசு அப்படிங்கிற டேர்ம் எதையெல்லாம் உள்ளடக்கியது நம்ம பார்த்துருப்போம், 12ல் பார்த்துருப்போம், ஆர்டிகிள் நம்பர் 12லையும் பார்த்துருப்போம், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதில் என்ன மீன் பண்ணுறாங்களோ த சேம் கண்டென்ட் தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ அந்த அரசின் வரையறை அப்படிங்கிற டேர்மில் பார்த்தீங்கன்னா, ஒன்று யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஓகேவா? அப்போ மத்திய மாநில அரசுகளுடைய செயல் அதிகாரம் பெற்ற அமைப்புகள், அதே போல் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்புகள், இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்குள்ளே அவங்க வரையறை செய்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 37. ஆர்டிகல் நம்பர் 37, extent of enforceability. Extent of enforceability. Extent of enforceability. It is not enforceable by any court. DPSP அப்படிங்கிறத எந்த ஒரு நீதிமன்றத்தாலும் செயல்படுத்திட்ட வரையறைகளையோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களையோ அல்லது ஆணைகளையோ பிறப்பிக்க முடியாது. ஆனால் it is the duty of the state government. It is a duty of the state government considering while making of laws. Making of laws. அப்போ நீங்கள் மத்திய அல்லது பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் சட்டம் இயற்றும் பொழுது அந்த சட்டத்திற்கான அடிப்படை அம்சங்களாக இந்த டிபிஎஸ்பிகளை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு லா புதுசாக எனாக்ட் பண்ணுறீங்க, மேக் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அந்த லாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டிபிஎஸ்பி உட்பட்டு தான் வரையறை செய்யணும். ஓகேவா? அப்போ இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது எந்த ஒரு நீதிமன்றத்தாலும் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் நம்பர் 38. ஆர்டிகல் நம்பர் 38, promote welfare of the state. Promote welfare of the state by means of social equality or socio-equality and economic equality. Economic equality. சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக அரசு பாடுபட வேண்டும். சரிங்களா? சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக அரசு பாடுபட வேண்டும். அரசு பாடுபட வேண்டும். சரியா? அப்ப பாருங்க, இதனுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டியே டு ப்ரமோட் வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். ஆஃப் த ஸ்டேட், மக்களுக்கான நல அரசை உருவாக்க தான் இதனுடைய முதல் கட்ட நோக்கம், நல அரசு. இந்த நல அரசு அப்படிங்கிறது சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சரிங்களா சமூக ரீதியான ஈக்குவாலிட்டி, பொருளாதார ரீதியான ஈக்குவாலிட்டி வழங்க வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது டிபிஎஸ்பின் கீழே செயல்படுத்தக்கூடிய ஒரு அங்கமாக இருக்குது. அதே போல் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியும் ப்ரமோட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ 38வது விதியின் கீழே நல அரசை ஏற்படுத்த டிபிஎஸ்பி முற்படுகிறது. ஓகேவா? நல அரசை ஏற்படுத்த முற்படுகிறது. இந்த நல அரசு அப்படிங்கிறது எதன் மூலம் அமையும் பாருங்க. ஒன்று சமூக சமத்துவம் மற்றும் பொருளாதார சமத்துவத்தின் மூலமாக தான் அமையும். பொருளாதார சமத்துவத்தின் மூலமாக தான் அமையும் சொல்றாங்க. சமூக சமத்துவம் மற்றும் பொருளாதார சமத்துவத்தின் மூலமாக தான் அமையும் சொல்றாங்க. ஓகேவா? அப்போ 36 அப்படிங்கிறது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அரசின் வரையறை பற்றி குறிப்பிடுகிறது. அரசுன்னா யார்? யூனியன் எக்ஸிக்யூட்டிவா, யூனியன் லெஜிஸ்லேச்சரா, அல்லது இரண்டுமேவா? அதே போல் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா, அல்லது இரண்டுமேவா அப்படிங்கிறத வரையறை செய்யுது. ஓகேவா? 37 பாருங்க, எக்ஸ்டென்ட் ஆஃப் என்ஃபோர்ஸபிலிட்டி. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் லா மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லா அப்படிங்கிற சட்டம் அப்படிங்கிறது டிபிஎஸ்பியை பாதிக்காத வகையில், டிபிஎஸ்பி செயல்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு அடிப்படை அம்சமாக இதை கன்சிடர் பண்ணிக்கணும். டிபிஎஸ்பி கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் ஒரு லா மேக் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி நீங்கள் லா மேக் பண்ணுறீங்க அப்படின்னாக்க
நீதிமன்றமானது அதனுடைய வேலிடிட்டியை செக் பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்றது. அதே போல் எந்த ஒரு நீதிமன்றமும் டிபிஎஸ்பி செயல்பட சொல்லி ஆணைகளையோ பேராணைகளையோ கட்டளைகளையோ பிறப்பிக்காது, அதையும் சொல்கிறாங்க. 38 பாருங்க, வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட், ப்ரொமோட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். அப்போ நல அரசை உருவாக்க முற்படுகிறது. நல அரசு அப்படிங்கிறது சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம் போன்றவற்றை வழங்குவதன் மூலமாக தான் நல அரசை வழங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவை அனைத்துமே 36 மற்றும் 37, 38 போன்ற விதிகளில் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தா 39, ஆர்டிகல் நம்பர் 39. ஆர்டிகல் நம்பர் 39 விதி எண் 39 அப்படிங்கிறது பிரின்சிபல்ஸ் to be followed by state principles to be followed by state. மாநில அரசுகள் பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் பற்றியது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த மாநில அரசுகள் சட்டமேற்ற பொழுது பின்பற்ற வேண்டிய கொள்கைகள் பற்றி என்ன சொல்லுது பாருங்க. 1 39A என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு adequate livelihood by means of சரியா எக்ஸெட்ரா. அப்போ ஒரு மாநில அரசானது அது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசானது சட்டமேற்றும் பொழுது அந்த குடிமக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் உரிமை, அடிப்படை ஆதார தேவைகளை பூர்த்தி செய்யும் உரிமை, உணவு, உடை, இருப்பிடம், உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை வழங்கிட உரிமை. ஓகேவா? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் உணவு, உடை, இருப்பிடம் வழங்கப்பட்டிருக்குதா? நோ. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட அனைத்து மக்களுக்கும் உணவு, உடை, இருப்பிடம் வழங்கப்பட்டிருக்குதா? நோ. அப்போ மத்திய மாநில அரசுகள் சட்டமேற்றும் பொழுது இது ஏன் கன்சிடர் பண்ணிக்கல அப்படின்னு நீங்கள் வழக்கு தொடர முடியாது. அரசுக்கு தெரியும் அனைத்து மக்களுக்கும் உணவு கிடையாது, உடை கிடையாது, இருப்பிடம் கிடையாது அப்படின்னு அரசுக்கு தெரியும். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு நம்மகிட்ட ஃபண்டு கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தா ஒரு இன்ஸ்டியூஷன் மட்டும்தான். மத்திய அரசு ஆனது பார்த்தா கான்ஸ்டியூஷன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லா மேக் பண்ணுறீங்களா, மக்களுக்கான அடிப்படை உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இன்கேஸ் அதை மீறி விட்டாலோ அதை செயல்படுத்தாமல் போனாலோ அதை செயல்பட சொல்லி எந்த சட்டமும் பிறப்பிக்க முடியாது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 39B விதி எண் 39 கிளாஸ் பி, பரம்பரை சொத்துரிமை முறையை ஒழித்தல். பரம்பரை சொத்துரிமை முறையை ஒழித்தல். அப்போ ஒரு நபர்கிட்டயே ஒரு மிகப்பெரிய வளம் இருக்குது அப்படின்னாக்க அந்த வளத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்சஸ். அப்போ ஒரு நபர் எந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கணும், எவ்வளோ அசட்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் டிசைட் பண்ணிப்பாங்க. ஒரே நபர்கிட்ட அதிகப்படியான சொத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாக்க சர்வாதிகார தன்மைக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் அந்த ரிசோர்ஸஸ் என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்லக்கூடியதான் 39B அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க 39C, சொத்துகள் அல்ல சொத்து ஓரிடத்தில் குவிவதை தடுத்தல். ஓரிடத்தில் குவிவதை தடுத்தல். அப்போ ஒரே நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளங்கள் மிக அதிகப்படியாக வழங்கப்படக்கூடாது, வழங்கப்படக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நெட்வொர்க்ஸ் இருக்குது. ஜியோ இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது, வோடஃபோன் இருக்குது, ஏர்டெல் இருக்குது, நிறைய இருக்குது. ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இந்த நெட்வொர்க்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. மற்ற கம்பெனிகளுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க அப்போ அந்த கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட், அந்த கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எல்லாமே, கண்டிஷன்ஸ் எல்லாமே. அப்போ அந்த மாதிரி ஒரே நபரிடத்தில் வளங்களை குவிக்க அலோவ் பண்ணக்கூடாது, அதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லக்கூடியதான் 39C. அடுத்து 39D பாருங்க, சம வேலைக்கு சம ஊதியம். சம வேலைக்கு சம ஊதியம். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். சம வேலைக்கு சம ஊதியம். இது சொல்லக்கூடியதான் பார்த்தீங்கன்னா 1976 ஆக்ட். சம வேலைக்கு சம ஊதிய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1976 அப்படிங்கிற கொண்டு வரப்பட்டது.
39ல் கிளாஸ் டி அப்படிங்கிற விதிப்படி உருவாக்கப்பட்டதான் இந்த சம வேலைக்கு சம ஊதியம். விச் மீன்ஸ் ஒரு மேல் ஒரு ஃபீமேல், அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஒரு உமன் ஒரே மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரசாங்கத்தினுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமன் கேண்டிடேட்டும் உள்ளே வராங்க, ஒரு மேல் கேண்டிடேட்டும் உள்ளே வராங்க அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய போஸ்டிங்க்கு, அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு அல்லது அவங்க வகிக்கக்கூடிய போஸ்டிங்க்கு ஊதியத்தை என்ன பண்ணணும், பாகுபாடு இல்லாமல் கொடுத்துடணும். ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி, அதே வேலையை பெண்கள் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாகுபாடு கருதக்கூடாது. சம வேலைக்கு சம ஊதியம். அந்த போஸ்டிங் யார் ஹோல்ட் பண்ணுறாங்களோ, மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் யாரானா சரி, அவங்க ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊதிய பாகுபாடு இல்லாமல் கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடியதான் 39ல் டி அப்படிங்கிற ஆர்டிக்கல். ஸோ அடுத்து பாருங்கள் 39ல் இ. 39ல் இ அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோர்ஸபிள் அஃபென்ஸ்லேருந்து குழந்தைகள் மற்றும் வேலையாட்களை பாதுகாத்தல். ஓகேவா, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வேலைக்கு போகிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஃபோர்ஸபிள் அப்யூஸ்லேருந்து, ஃபோர்ஸபிள் அஃபென்ஸ் ஆர் அப்யூஸ், அதுலேருந்து அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் 39ல் இ அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள் 39ல் எஃப், குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி. குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். குழந்தையினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் சொல்லக்கூடியதான் 39ல் எஃப் அப்படிங்கிற ஆர்டிகல். அப்போ பாருங்க 39 அப்படிங்கிற ஆர்டிகலின் கீழே மொத்தம் 6 ப்ரொவிஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, 13 அப்படிங்கிறது கீழே மொத்தம் 6 ப்ரொவிஷன் வழங்கப்பட்டிருக்குது. ப்ரொவிஷன் நம்பர் 39ல் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குடிமக்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் போன்றவற்றை ஒரு அரசாங்கம் வழங்க முற்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 13ல் பி பாருங்க, பரம்பரை சொத்துரிமையை ஒழித்தல். பரம்பரை சொத்துரிமை ஒழித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வளங்கள் இருக்குது, சோர்சஸ் இருக்குது அப்படின்னாக்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பாருங்கள் 39ல் சி, ஓரிடத்தில் சொத்துக்கள் குவிவதை தடுத்தல். அப்போ ஒரே நபர்கிட்ட ஒரு அதிகாரத்தையோ சொத்துக்களையோ வளங்களையோ குவிக்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் 39ல் டி, சம வேலைக்கு சம ஊதியம், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிற ஆக்ட் 1976ல் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட். அடுத்து பாருங்கள் 39ல் இ அப்படிங்கிறது, குழந்தைகளை பார்த்தினாக்கா ஃபோர்ஸபிள் அபியூஸ்லேருந்து பாதுகாக்கிறாங்க. குழந்தைகள் வேலையாட்கள் பெண்கள் போன்றவற்றை பாதுகாக்கிறாங்க. அதே போல் 39ல் எஃப் அப்படிங்கிறது, குழந்தைகளை ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அரசு வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் நம்பர் 40, விதி எண் 40, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து அமைப்புகளை ஏற்படுத்தும் அதிகாரம், ஏற்படுத்துதல். இது காந்தியத்தினுடைய பிரின்சிபலில் ஒன்று, காந்தியன் பிரின்சிபலில் வரக்கூடிய ஒரு ஆர்டிகல், காந்தியன் பிரின்சிபல். கிராம சுயராஜ்யம் சரிங்களா, அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் பஞ்சாயத்து அமைப்புகளை ஏற்படுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 41, ஆர்டிகல் 41, ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரைட் டு ஒர்க் மற்றும் ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறத 41வது விதியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 42, ஆர்டிகல் நம்பர் 42, சமமான பணி சூழல் வழங்குதல். சமமான பணி சூழல் வழங்குதல். சரியா, இந்த சமமான பணிச்சூழல் அப்படிங்கிறது ஆண் பெண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக பணிச்சூழலை ஈவனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1961 மகப்பேறு நல சட்டம். மகப்பேறு நல சட்டம், இந்த மகப்பேறு நல சட்டம் அப்படிங்கிறது பெண்களுடைய பேறு காலத்தின் பொழுது முதல்ல 3 மாதமாக இருந்துச்சு, இப்போ 6 மாதமாக இருந்துச்சு, பிறகு 9 மாதமாக இருந்துச்சு, இப்போ 12 மாத கால
ஊதியத்துடன் கூட விடுப்பு, ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அவங்க வழங்குறாங்க. அப்போ இது சமமான பணி சூழல். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்கு அக்செப்டபிள் ரீசனுக்காக என்ன பண்ணுறாங்க, விடுப்பு கொடுக்குறாங்க, ஆஸ் வெல் அவங்க சேலரி கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ தற்போது பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசும் 12 மாதத்துக்கான விடுப்பு அளிக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. பட் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. நடைமுறையில் பார்த்தீங்கன்னா 9 மாதம் தான் இருக்குது. மத்திய அரசு பணியாளர்களோ அல்லது பார்த்தீங்கன்னா மாநில அரசு பணியாளர்களோ மகப்பேறு காலத்தின் பொழுது விடுப்பு எடுக்க அவங்களுக்கு அனுமதி அரசாங்கம் வழங்குது. அதுதான் சமமான பணி சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 43, ஆர்டிகல் 43. Promote cottage industries. Promote cottage industries. Promote cottage industries. Industries. குடிசை தொழிலை வளர்க்க அரசு முற்பட வேண்டும். குடிசை தொழிலை வளர்க்க. குடிசை தொழிலை வளர்க்க அரசு முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில குறிப்பிட்ட குடிசைகள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸோ அதை கட்டாயமாக அரசு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் நம்பர் 44. ஆர்டிகல் நம்பர் 44. யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்து மதத்துக்கு என்று ஒரு தனி சட்டம், இஸ்லாம் மதத்துக்கு என்று ஒரு தனி சட்டம், கிறிஸ்துவ மதத்துக்கு என்று தனி சட்டம், சமண மதத்துக்கு ஒரு தனி சட்டம், புத்த மதத்துக்கு ஒரு தனி சட்டம் அப்படி இல்லாமல் காமனாக எல்லா ரிலிஜியனுக்குமே, எல்லா ரிலிஜியன் காஸ்ட் இதுக்கு பாகுபாடே கருதாமல் சமமான ஒரு லா நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்து திருமண சட்டம், இஸ்லாமிய திருமண சட்டம், இஸ்லாமிய விவாகரத்து முறை, இந்து விவாகரத்து முறை பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி இல்லாமல் காமனாக நாடு முழுமைக்குமே அனைத்து குடிமக்களுக்குமே ஒரு காமனான ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது பேர் தான் யூனிஃபார்ம் சிவில் கோட். இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த 44 விதி அப்படிங்கிறது முழுமையாக செயல்பாட்டுக்கு வரல. சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக அதை செயல்படுத்தாமல் பெண்டிங் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் நம்பர் 45. ஆர்டிகல் நம்பர் 45. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வியை வழங்க, இலவச கல்வியை வழங்க அரசு முற்பட வேண்டும். வழங்க அரசு முற்பட வேண்டும். ஓகேவா? 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் நம்பர் 46. 46. Promote weaker sections. Promote or safeguard weaker sections. Weaker sections. நலிவடைந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்காக சரிங்களா அரசு பாடுபட வேண்டும். அது யார் சார்? நலிவடைந்த பிரிவினர். நலிவடைந்த பிரிவினர். நலிவடைந்த பிரிவினர் யார்? அவங்களாம் பாருங்க. நலிவடைந்த பிரிவினர் அப்படிங்கிறவங்க ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸ், அது பார்த்தீங்கன்னா உமன்ஸு, அது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ். சரியா? இவங்களுடைய முன்னேற்றத்திற்காக அரசு என்ன பண்ணணும்? அவங்கள பாதுகாத்துட்டு சட்டங்களை ஏற்ற வேண்டும். அதை பார்த்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸு கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. இது அடிப்படை வச்சுக்கிட்டு தான் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, எஸ்சி, பிசி, உமன், சில்ட்ரன், மைனாரிட்டி அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாங்க. ஆர்டிகல் 338, ஆர்டிகல் 338A, ஆர்டிகல் 338B போன்றவற்றை இதன் கீழே தான் உருவாக்குறாங்க. அப்போ ஷெட்யூல்டு காஸ்டா நலிவடைந்த பிரிவினர், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸா நலிவடைந்த பிரிவினர், அதர் பேக்வர்ட் கிளாஸா நலிவடைந்த பிரிவினர், பெண்களா அல்லது பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸா, அல்லது பார்த்தீங்கன்னா உமன்களா அல்லது உமன்ஸா, அல்லது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸா, இப்படி எல்லா கேட்டகரிஸுமே நலிவடைந்த பிரிவினுடைய முன்னேற்றத்திற்காக அரசு பாடுபட வேண்டும் சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் 338 பிரகாரம் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கான கமிஷனும், 338A பிரகாரம் எஸ்டிக்கான கமிஷன்ஸும், 338B அப்படிங்கிறதுக்காக பிசிக்கான கமிஷன்ஸும் உருவாக்குறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் நம்பர் 47. ஆர்டிகல் நம்பர் 47.
prohibits intoxicating drugs or prohibits drugs. சரியா, மது அல்லது பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் போன்றவற்றை தடை செய்கிறது. போதைப் பொருட்கள் தடையை அரசு உறுதி செய்ய வேண்டும். அரசு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் கன்சியூம் பண்ணுறத என்ன பண்ணணும், அரசு நடவடிக்கை எடுத்து அதை லிமிட் பண்ண கட்டுப்படுத்தணும், அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் 47வது விதி. அடுத்து பாருங்கள் 48வது ஆர்டிகல் நம்பர் ஆர்டிகல் 48 prohibits cow slaughter பசு வதைக்கு தடை. பசு வதையை தடை செய்கிறது. சரியா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பசுக்களை வதை செய்யக்கூடாது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வதை செய்யலாம். எப்போ அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட வயதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசு கடந்த பிறகு, முதிர்வடைந்த பிறகு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது பால் வந்து பார்த்தீங்கன்னா தராது, அல்லது பார்த்தீங்கன்னா மருத்துவருடைய சான்றிதழோடு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வதை செய்யலாம். ஆனால் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு பசுவை நீங்கள் வதை பண்ணக்கூடாது, மருத்துவருடைய சான்றிதழ் இல்லாமல் நீங்கள் வதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ப்ராஹிபிட்ஸ் கவ் ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ப்ரமோட் சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர். இட் ப்ரமோட்ஸ் சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர். சரி, வேளாண்மை முறையில் பார்த்தீங்கன்னாக்கா அறிவியல் சார்ந்த வேளாண்மை முறையை ஊக்குவிக்கிறது. இதுவும் 48 கீழே தான் வருது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் 48A. 48 capital A. It promotes and safeguards forest and wildlife animal. காடு மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்தல். காடு மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்தல் போன்றவற்றை உறுதி செய்கிறது. மாநில அரசு என்ன பண்ண அப்படின்னா 48வது விதி ஏவின் கீழே இந்த ஃபாரஸ்ட் மற்றும் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறத பாதுகாக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க 49. ஆர்டிகல் 49 நினைவிடங்களை பாதுகாத்தல். நினைவிடங்களை பாதுகாத்தல். நினைவிடங்களை பாதுகாத்தல். குறிப்பாக நினைவு சின்னங்கள், வரலாற்று இடங்கள், ஓகேவா, மானுமெண்ட்ஸு, அவனுடைய சிம்பிள்ஸ் போன்றவற்றை பாதுகாத்தல் பற்றி குறிப்பிடுகிறது. 49 விதியின் கீழே அதான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள் விதி எண் 50. ஆர்டிகல் 50. விதி எண் 50 கீழே செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரித்தல். சரியா, நிர்வாகத்திலிருந்து நீதி இரண்டுக்குமான செயல்பாடுகள் வேறு வேறுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் வேறு, அதே போல் நீதியினுடைய செயல்பாடுகள் வேறு. நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது, அதே போல் நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளில் ஒரு நிர்வாகம் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது சொல்லக்கூடிய விதி 50வது விதி. ஓகேவா, அடுத்து பாருங்கள் 51வது விதி. ஆர்டிகல் 51. ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ். ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ். பன்னாட்டு அமைதி. பன்னாட்டு அமைதி பற்றி குறிப்பிடுகிறது. பன்னாட்டு அமைதி பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேவா, இதான் பார்த்தீங்கன்னா 36 முதல் 51 வரையிலான விதிகள். ஸோ டிபிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. அதே போல் தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கான்ஸ்டிடியூஷனல்
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதே போல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உருவாக்குனது யார் அப்படின்னாக்க நம்மளுடைய கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படிங்கிறத தான் உருவாக்குறாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வழங்குறாங்க. சரியா? அப்போ மத்திய மாநில அரசுகளுக்கு அரசு சாசனத்தின் வாயிலாக வழங்கப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன்களும் இன்ஸ்ட்ரக்ஷன்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இட் ப்ரமோட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட், நல அரசை ஏற்படுத்த முற்படுகிறது. நல அரசு அப்படிங்கிறது பாருங்க ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று சோசியோ ஈக்குவாலிட்டி அண்ட் தென் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. அடுத்து பாருங்க, இட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர். It cannot be enforceable by any court. நீதிமன்றம் இதனை செயல்படுத்திட முடியாது. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அடிப்படை தன்மைகளாக வருது. அதே போல் இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பகுதி 4 கீழே பார்ட் நம்பர் 4 கீழே அமைஞ்சிருக்குது. ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் 36 to 51. சரியா? இந்த டிபிஎஸ்பி என்ன முறை பெறப்பட்ட நாடு பார்த்தீங்கன்னாக்க அயர்லாந்து. முக்கியமான ஒன்று அயர்லாந்து. ஓகேவா? இந்த டிபிஎஸ் அப்படிங்கிறது மொத்தம் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்குது. பிரிவு 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியாலிஸ்டிக் பிரின்சிபல், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காந்தியன் பிரின்சிபல், அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். இந்த 36 முதல் 51 வகையான அனைத்து ஆர்டிகல்ஸுமே இந்த 3 பிரிவு தான் பிரிக்கப்பட்டிருக்குது. சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் பற்றின ஒட்டுமொத்தமான தகவல்கள். ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி தொடர்பான அமெண்ட்மெண்ட்ஸ். சட்ட திருத்தங்கள். ஸோ பிஃபோர் தட் டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு பகுதி திருத்த முடியுமானா எஸ், இட் இஸ் சப்ஜெக்ட் டு அமெண்ட். டிபிஎஸ்பி திருத்த இயலும், சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் திருத்த இயலும். இட் இஸ் சப்ஜெக்ட் டு அமெண்ட். அட் வாட் மெஜாரிட்டி பாருங்க, பை சிம்பிள் மெஜாரிட்டி. சாதாரண பெரும்பான்மையோடு இந்த டிபிஎஸ்பி திருத்த முடியும். ஓகேவா? சாதாரண பெரும்பான்மை திருத்த முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான திருத்தங்கள் இது வரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒன்று பாருங்க, 1976/42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுதான் முதலாவது திருத்தம். சரியா? இதன் மூலம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில குறிப்பிட்ட ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. 39A, 43A, 48A போன்ற ஆர்டிகல்ஸை ஆட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இரண்டாவது சட்ட திருத்தம் 1978/44 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரியா? இதுதான் இரண்டாவது சட்ட திருத்தம். இது தொடர்பான இரண்டாவது திருத்தம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 38A அப்படிங்கிற ஆர்டிகலில் சில ப்ரொவிஷன்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், மூன்றாவது சட்ட திருத்தம் 2002/86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 2002 வரக்கூடிய 86வது திருத்தம். இதன் மூலிமா ஆர்டிகல் 45ல் சில ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. நம்ம படித்தோம் இல்லையா? இந்த 45 அப்படிங்கிற ஆர்டிகல் கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அப்படிங்கிறத ஏற்படுத்திட அந்த அரசு என்ன பண்ணும், மக்களுக்கு வகை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க 45ல். இது ஆட் பண்ணப்பட்டது 2002/86வது திருத்தம். ஸோ கடைசியாக பாருங்கள், 4வது 2011/97 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரியா? இதன் மூலிமா 43வது விபி அப்படிங்கிறத ஆட் பண்ணுறாங்க. 43வது விதி பி. இது என்ன சொல்றது அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தல் பற்றி குறிப்பிடுகிறது. சரியா? இது ஆட் பண்ண ப்ரொவிஷன்ஸ் பாருங்கள், 2011ல் 97வது ஆட் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், 1976/42 தான் முதல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலயமா 39A, 43A, 48A அப்படின்னு ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. செகண்ட் டைம் பாருங்கள், 1978/44. இதன் மூலயமா 38ல் சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. அடுத்து 2002/86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதன் மூலயமா 45வதுல சில வகையினங்களை ஆட் பண்ணுறாங்க.
6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வியை வழங்குறதுக்கான வாய்ப்புகளை அரசாங்கம் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 2011 வரக்கூடிய 97வது திருத்தம். இதன் மூலயமா 43B அப்படிங்கிற விதி ஆட் பண்ணுறாங்க. இந்த 43B விதி அப்படிங்கிறது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி குறிப்பிடுது. சரியா? ஸோ அடுத்து பார்க்கலாம் கேசஸ். அடுத்து வழக்குகள். கேசஸ் ரிகார்டிங் வித் டிபிஎஸ்பி. சரியா? டிபிஎஸ் தொடர்பான வழக்குகள் மொத்தம் 4 இருக்குது வழக்குகள். ஒன்று பார்த்தீங்கன்னா செம்பகம் துரைராஜன் வழக்கு கேஸ். செம்பகம் துரைராஜன் வழக்கு 1951. அடுத்து பாருங்க கோலக்நாத் கேஸ். கோலக்நாத் கேஸ் 1967. அடுத்து பாருங்க கேசவானந்த பாரதி கேஸ். கேசவானந்த் பாரதி கேஸ் 1973. அடுத்து கடைசியாக பாருங்க மினர்வா மில் கேஸ். மினர்வா மில் கேஸ் 1980. ஓகேவா? அப்போ இந்த 4 வழக்குகள் தான் டிபிஎஸ் தொடர்பான வழக்குகள். ஓகேவா? கேஸ் நம்பர் 1 பாருங்கள் செம்பகம் துரைராஜன் வழக்கு. கேஸ் நம்பர் 2 அப்படிங்கிறது கோலக்நாத் வழக்கு. கேஸ் நம்பர் 3 அப்படிங்கிறது கேசவானந்த பாரதி வழக்கு. கேஸ் நம்பர் 4 அப்படிங்கிறது மினர்வா மில் வழக்கு. ஓகேவா? இதுதான் டிபிஎஸ் தொடர்பான ஆர்டிகல்ஸு, அது தொடர்பான சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸு, அது தொடர்பான சட்ட திருத்தங்கள், அது தொடர்பான கேசஸ், அது தொடர்பான விஷயங்கள் அனைத்துமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.